செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். வெள்ளியங்கிரி கோவிலுக்கு செல்லும் வழியில் ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 கவலைக்கிடமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை மாவட்டம் பூராண்டான்பாளையத்தில் உள்ள வீரபத்ரன் கோவிலைச் சேர்ந்த நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டோர் வெள்ளியங்கிரி கோவிலுக்கு சென்றனர். அங்கு சாமி தரிசனம் செய்த பிறகு வனப்பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றுக்கு தீர்த்தம் எடுக்க காலை 6 மணியளவில் சென்றனர். அப்போது ஆற்றங்கரையில் இருந்த ஒற்றை யானை 10 பேரையும் விரட்டியுள்ளது. யானையை பார்த்ததும் சிதறியடித்து ஓடும்போது ஆறுச்சாமி என்பவர் மட்டும் யானையிடம் சிக்கிக் கொண்டார். அவருடன் வந்த 2 படுகாயங்களுடன் உயிர் தப்பினர். வனத்துறையின் எச்சரிக்கையை மீறி சென்றதால் விபரீதம் நடந்ததாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் முப்பெரும் விழாவில் பள்ளிக்கு தேவையான பொருட்களை கல்விச்சீராக பொதுமக்கள் வழங்கினர். மேட்டுப்பட்டியில் உள்ள பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. பட்டாசு வெடித்து மேளதாளத்துடன் விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கு தேவையான சேர், டேபிள், பாத்திரங்கள், பீரோ போன்ற பொருட்களை பொதுமக்கள் கல்விச்சீராக வழங்கினர். கல்விச்சீரை கொண்டு வந்த பொதுமக்களை ஆரத்தி எடுத்தும் நெற்றியில் சந்தனமிட்டும் மாணவிகள் வரவேற்றனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள மலர் சந்தையில் சித்திரை திருநாளை ஒட்டி நேற்று மாலை முதலே பூக்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. இன்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பூக்களை வாங்கிச் சென்றனர். இதனால் மல்லிகைப்பூவின் விலை கிலோ 1200 ரூபாயாக உயர்ந்தது. முல்லைப்பூ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும், சம்பங்கி 400 ரூபாய்க்கும், செவ்வந்தி 300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரசுகள் வரும் போகும், ஆனால் எல்லையில் நிற்கும் வீரர்களே நாட்டை காக்கிறார்கள் என சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் அகிலேஷ் யாதவ் பங்கேற்று பேசினார். அப்போது பாஜகவினர் தங்கள் அரசு மத்தியில் உள்ளதாலேயே இந்திய எல்லை பாதுகாப்பாக உள்ளதாக கூறுவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் எல்லையில் இருக்கும் பாதுகாப்பு படை வீரர்களாலேயே இந்திய எல்லை பாதுகாப்பாக உள்ளதாக மக்கள் நம்புவதாகவும் அவர் கூறினார். அரசுகள் வரலாம் போகலாம் என்றும் வீரர்கள் எப்போதும் நாட்டை பாதுகாப்பதாகவும் அகிலேஷ் யாதவ் கூறினார். நேபாளத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். விமானத்தில் இருந்த மேலும் 5 பேர் காயங்களுடன் தப்பினர். நேபாள தலைநகர் காட்மண்டுவில் சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்ட போது அருகில் இருந்த ஹெலிகாப்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 2 உயிரிழந்ததாகவும் காயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மினசோட்டா பகுதியில் நேற்று வீசிய பலத்த காற்றினால் பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். வாஷிங்டன் பகுதியிலும் பலத்த காற்று வீசியது. காற்றின் வேகத்தில் சில இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. டுக்விலா என்ற இடத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் காரில் சென்று கொண்டிருந்த 2 படுகாயமடைந்தனர். தென்னாப்பிரிக்காவில் திருமண நாளை வித்தியாசமாக கொண்டாடியவரை சிங்கம் ஒன்று கடித்த காட்சி வெளியாகியுள்ளது. பீட்டர் நோட்ரே என்பவர் தனது 10ஆம் ஆண்டு திருமண நாளை தென்னாப்பிரிக்காவில் கொண்டாடினார். அப்போது சிங்கங்கள் வளர்க்கப்படும் இடத்திற்கு சென்ற அவர் அங்கு சிங்கத்தை தடவி கொடுக்கும் போது சிங்கம் அவரது கையை கவ்வியது. இதில் அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பின்னர் சில நொடிகளில் அவர் தன்னை விடுவித்துக் கொண்டார். தாய்லாந்து நாட்டில் புத்தாண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சாங்கரன் என்ற பெயரில் இந்த விழா தாய்லாந்து மட்டுமின்றி லாவோஸ், மியான்மர், கம்போடியா ஆகிய பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. நீரை குறிக்கும் வகையில் புதிய ஆண்டு நேற்று பிறந்துள்ளதை அடுத்து பாங்காக் நகரின் வீதிகளில் பொதுமக்கள் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை பீச்சியடித்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பொதுமக்களுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இந்த விழாவில் பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிக்கு கிராமத்தினர் அளித்த தண்டனை பார்ப்போரை கண்கலங்க வைத்துள்ளது. போபால் அருகே தேவிகார்க் என்ற கிராமத்தில் வசிக்கும் பெண் ஒருவர் காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்தார். இதை அறிந்த அக்கிராமத்து பஞ்சாயத்தினர் கணவரை சுமந்து கொண்டு சில கிலோமீட்டர் வரை நடந்து செல்ல வேண்டும் என்று அப்பெண்ணுக்கு தண்டனை வழங்கினர்.
நடக்க முடியாமல் பரிதவித்த அப்பெண்ணை அந்த கொடூர கும்பல் அடித்து மிரட்டிய காட்சி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.